எல்லாருக்கும் வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா யூடியூபோட கிளாஸ் 1 வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதுல முக்கியமா நீங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நானும் அதுல முக்கியமா ஃபாலோ பண்ற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லிட்டு நான் கிளாஸ்ல நான் போறேன். அப்பதான் உங்களுக்கு தெளிவா நம்மளோட சேனலோட அடிப்படையான சில விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட மெயின் மோட்டோ பாத்தீங்கன்னா யூடியூபர்களை உருவாக்குறது தான் நம்மளோட சேனலோட மோட்டோ. இது ஏன் நம்ம ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த யூடியூபர்கள் உருவாக்குறதால நீங்க உங்களால இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்களோட டேலண்ட் வெளிக்காட்ட முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா யூடியூப்னு சொல்றது பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி தான். அந்த கால டியூரேஷன்ல ப்ராப்பரா சில விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சாதான் ஒரு நல்ல ஒரு யூடியூபரா, ஒரு நல்ல ஒரு யூடியூபருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வெளியில கொடுக்கறது மாதிரி. அது மட்டும் இல்லாம யூடியூபரா இருக்கும் போது என்னென்னலாம் செய்யணும், செய்யக்கூடாது, வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், வீடியோ இது நிறைய டியூரேஷனான ஒரு பீரியட் ஆகும். இது நான் ஒவ்வொரு கிளாஸ் பீரியடா நான் இந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். இதுல நம்ம சேனல்ல புதுசா ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 சொல்லிட்டு தனித்தனி கிளாஸா நான் போடுவேன். வாரத்துக்கு 3 வீடியோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். என்னோட கிளாஸ் பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களால உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு உங்களோட கிரியேட்டிவிட்டியை உருவாக்கி உங்களால யூடியூபர் ஆக முடியும். இதுதான் நான் சொல்ல விருப்பப்படக்கூடியது. ஆல்ரெடி நீங்க யூடியூபரா இருக்கலாம். நிறைய பேர் சந்தேகங்களை யூடியூப் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே கிளாஸ் நடக்கும் போது கிளாஸ் வீடியோ சொல்லப்போனா இந்த WTC வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட் தினமும் பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் யூடியூப் சம்பந்தப்பட்ட வீடியோ கிளாஸ் வீடியோ வரும். அது கூட பாத்தீங்கன்னா நீங்க WTC அந்த வீடியோ கிளாஸ் நடக்கக்கூடிய வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல, இன்னைக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ஸ்பெசிபிக்கா மறுநாள் அந்த கமெண்டுக்கு வீடியோ தனியா வரும். இது இந்த WTC கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இந்த கிளாஸ் போற அந்த வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணாதான் நான் சொல்ற விதத்துல நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களால வீடியோ எப்படி எடுக்கிறது, வீடியோ எப்படி பப்ளிஷ் பண்றது, வீடியோ எப்படி எல்லாமே என்னோட முழு டெக்னிக்ஸும் நான் ஃபுல்ஃபில்லா உங்களுக்கு நான் சொல்லி தர முடியும். ஒரு ஸ்கூல் பேஸ்ன்னு நினைச்சீங்க, ஆனா அடிப்படையா நான் இப்படிதான் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமா நான் ஸ்கிரிப்டரோட தான் நான் வரேன். ஏன்னா என்னோட ஃபார்முலா பேஸ்ல நான் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு புது யூடியூபர்களுக்கு புரியும். A for ஆப்பிள் சொன்னாலும் ஒண்ணுதான், A for ஏரோப்ளேன் சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா அது இன்னும் நல்ல பிராக்டிக்கலா எவ்வளவு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அந்த கிளாஸ் பேஸ்ல தான் நான் கொண்டு போவேன். அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம விஸ்டம் டெக்னிக்ஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ற புது யூடியூபர் யாராவது ஃபாலோ பண்றீங்களோ இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும், சொல்ல போனா WTC கிளாஸ் 4 முடிகிற வரைக்கும் வேற எந்த யூடியூபர் வீடியோ பார்க்க கூடாது. எந்த யூடியூபர் வீடியோ சொல்ல போனா ஆல்ரெடி யூடியூப் சம்பந்தப்பட்ட யாராச்சும் நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீடியோஸை நீங்க பார்க்காதீங்க. என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி புதுசா ஆரம்பத்துல யூடியூபரா உருவாகிறவங்க பார்க்காதீங்க. 4 கிளாஸ் வரைக்கும். எதுக்கு நான் சொல்றேன்னா இதை அவங்கள பார்க்க கூடாது, அவங்க வெறுக்கிறதுக்காக நான் சொல்லி தரும் போது அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மேல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தங்க வீடியோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்களும் யூடியூப்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா நான் வேற டெக்னிக்ஸா சொல்லி கொடுப்பேன், ஆனா அவங்க வேற மாதிரி டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி தரும் போது ஏன் நீங்க இது இங்க சொல்லி தரலன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க கேள்விகள்லாம் கேட்பீங்க. நான் சுலபத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா லாஸ்ட்ல ஹார்டான விஷயத்த கடைசியா சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் நடுவுல கிளாஸ் 4 முடிகிற வரைக்கும் வேற எந்த யூடியூபர் வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா நான் பேசிக் நாலேஜ்ல இருந்து கொண்டு போலான்னு பாக்குறேன். நடுவுல வேற சேனல்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அப்ப நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் குழப்பங்கள் அதிகமா வரும். அதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கிறவங்க பல சந்தேகங்கள், மானிட்டேஷன் எப்ப எனேபிள் ஆகும், இது மாதிரி எப்படி டாக்ஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா கமெண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்கும். ஒரு நாள் கிளாஸ் வீடியோ வருதுன்னா மறுநாள் கமெண்ட் வீடியோ வரும். அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் வீடியோ வருதுன்னா அதுக்கு நாள் கமெண்ட் வீடியோ வரும். இதே மாதிரி ரொட்டீனா நான் இந்த கிளாஸ் கொண்டு போறேன். அதனால நீங்க யூடியூபரா ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க யாராச்சும் யூடியூப் பேசிக்லன்னு பழகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம முதல் கிளாஸ்க்கு நம்ம போறோம்.
இப்ப நம்ம யூடியூப் பத்தி தான் பேச போறோம். முழுமையா நல்லா தெளிவா கேட்டுங்க. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து சில ப்ரிப்பரேஷன் யூடியூப்புக்கு வந்து என்னென்ன தேவை உள்ளது வந்து இந்த வீடியோல நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், சைன் இன் பண்றதெல்லாம் அடுத்த வீடியோ. ஆனா ப்ரிப்பரேஷனே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து முதல்ல ஒரு கிரியேட்டர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நம்பிக்கை வந்து உங்க மனசுல இருக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளார நீ வந்து ஒரு சபதம் எடுக்கணும், என்னால முடியும், ஒரு வருஷத்துக்குள்ளார நான் வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணி யூடியூப்ல வந்து நான் என்னோட வீடியோக்கு வந்து மானிடைஸ் வந்து எனேபிள் பண்ண. மானிடைஸ் சொல்ல போனா நீங்க போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார 4000 ஹவர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா நான் வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனசுல ஒரு சபதம் எடுத்துங்க. கண்டிப்பா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வைராகியம் இருந்தாதான் முதல்ல வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து யூடியூப்ல வீடியோ போட முடியும். ஓகே, ரெண்டாவது, இப்ப நீங்க வந்து என்ன நீங்க தீர்மானம் பண்ணணும்னா, யூடியூபரா நீங்க வந்து என்ன நீங்க வந்து உங்களுக்கு வந்து பேஷன் இருக்கு, என்ன என்னால சொல்லி கொடுக்க முடியும், என்ன எனக்கு வந்து அந்த ஹாபி வந்து நான் வந்து வெளிக்காட்ட முடியும் வீடியோ ரூபத்துல, என்னால வந்து எந்த விதத்துல வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு கேட்டகரி முதல்ல நீங்க வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒரு லேடிஸா இருந்தா மேக்கப் கேட்டகரி எடுத்துக்கலாம், சமையல் கேட்டகரி எடுத்துக்கலாம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஒரு யங் ஜெனரேஷன் சொல்ல போனா பாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு டெக் கேட்டகரி எடுத்துக்கலாம், டான்ஸ் சொல்லி கொடுக்கலாம், கீபோர்ட் சொல்லி கொடுக்கலாம், கிட்டார் சொல்லி கொடுக்கலாம், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிக்கான விஷயங்கள் வந்து நீங்க மக்களுக்கு எடுத்துக்கலாம். எந்த கேட்டகரியில நீங்க வந்து வீடியோ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியை வந்து நீங்க வந்து முடிவு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நடுவுல வந்து நீங்க கேட்டகரியை மாத்தவே கூடாது. மாத்தினீங்கன்னா நீங்க உருவாக்கின பாதைகள்ல வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் வந்து கீறல் வந்துடும். அதனால நீங்க வந்து எதுல திறமையா இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு வந்து நீங்க முதல்ல வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். நீங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஜாப் கேட்டகரியில இருந்தாலும் வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் யூடியூபால நான் வந்து என்னோட வேலையை விட மாட்டேன்னு சொல்லி நீங்க மனசுல வந்து வைராகியமா இருக்கணும். ஏன்னா இப்ப வர நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்தோடனே மறுநாளே பணம் வந்துடும் சொல்லிட்டு இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு யூடியூப்ல வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. யூடியூப் வந்து ஒரு பவர் டைமா வச்சுங்க. யூடியூப் வந்து என்னைக்கு கை கொடுக்குமோ, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு மேல வந்து யூடியூப் வருமானம் தருதோ அன்னைக்கு ஒரு தீர்மானமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க எடுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து உங்களோட சூழ்நிலை வந்து உங்களோட மனசாட்சிக்கு வந்து கரெக்டா ரியாக்ட் பண்ணும். அது வரைக்கும் உங்களோட வேலை உங்க படிப்புக்கு மேல வந்து யூடியூப் வந்து முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. யூடியூப் வந்து ஒரு பேஷனா பாருங்க. யூடியூப் வந்து ஒரு ஊறுகாவா பாருங்க. அதை சாதமா பாத்துறாதீங்க. நீங்க அதை யூடியூப சாதமா பாத்தீங்கன்னா அப்புறமா வந்து ஒண்ணுமே இருக்காது. அதை நீங்க வந்து மனசுல நல்லா ஆழமா நீங்க வந்து படிய வச்சுக்கணும். அடுத்த நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு மன உறுதியோட இருக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதரா இருக்கணும். எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தாலும் நீங்க வந்து தாங்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, யூடியூப்ல வீடியோ வர கமெண்ட்டுக்கு நான் சொல்லல, பொது வாழ்க்கையிலையும் வந்து வீட்டுல வந்து தங்கச்சி சொல்லுவாங்க, என்னடா வீடியோ பண்ற, அதே மாதிரி இன்னொரு நண்பர் சொல்லுவாங்க, இவன் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சில நெகட்டிவான உங்களுக்கு வந்து வளர்ச்சி வளரும் போது வந்து சில பேர் நெகட்டிவா சொல்லும்போது இல்ல என்னால முடியும் சொல்லி அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமா மனசுல வைராக்கியமா இருக்கணும். அடுத்த அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்க்கு என்ன தேவையான பொருள். யூடியூப்க்கு வந்து எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க தாங்க மாஸ்டர் பீஸ். நீங்க வந்து வீடியோல ரியாக்ட் பண்ண போறது தான் வந்து உலகமே பார்க்க போகுது. அதுக்கு தேவையான சில பொருட்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா போதும். கூட பார்த்தீங்கன்னா நீங்க காதுக்கு மாட்டிருக்க ஹெட்செட் அது இருந்தா போதும். இல்ல எங்கிட்ட அதுக்கு மேல டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்துச்சுன்னா அதுல அதிகப்படியான உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா காசு போட்டு எதுவுமே வாங்க வேண்டாம். இது என்னோட ஆழமான ஒரு விஷயம். நீங்க வந்து பிசி வச்சிருந்தாலும் டிஸ்க்டாப் வச்சிருந்தாலும் அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். லேப்டாப் வச்சிருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா எதுவுமே இல்லாத ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலும் போதும் யூடியூபராக மாற முடியும். அடுத்த ஆறாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயத்துக்கு அப்புறமா ஆறாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்க நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இந்த ஆறாவது விஷயம் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இன்னைக்கு நீங்க ஷூட் பண்ண போறீங்க. நீங்க வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு டெக்கா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு வீடியோ எடுத்து கேமராக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஷூட் பண்ணுங்க. இல்ல நீங்க ஒரு லேடிஸா இருக்கீங்க, ஒரு சமையல் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு வந்து அதுக்காக நீங்க வந்து பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் செய்யலாம். உங்களுடைய இருக்கிற பாத்திரத்தை வச்சு உங்களோட தங்கச்சி இல்ல கணவர் யார்கிட்ட கொடுத்து போன் வச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த சமைக்கிறத அப்படியே பேசுங்க. அது எவ்வளவு ஷேக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும்
நீங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். அடுத்த கிளாஸ் வரும்போது நான் வந்து ஒரு வீடியோ எந்த கேட்டகரியா தான் வீடியோ, நீங்க வந்து ஒரு மியூசிக்கா இருந்தாலும் ஒரு வீடியோ வந்து உங்களோட கையால மன தைரியத்தோட கேமரா நேரா வச்சு செல்ஃபி கேமரால எடுங்க. வேற ஏதாச்சும் நீங்க ஷூட் பண்ற மாதிரி இருந்தா பேக் கேமரா வச்சு பேசுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. யூடியூபோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து ஒரு இமேஜ் கொடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல பண்ணாதீங்க. ஒரே ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் எதுவுமே பயப்படாதீங்க. நாய்ஸ் வருதோ இல்லையோ நல்ல விதத்துல ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்க. வீடியோவோட சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் தெரியுமா? 3 நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோ இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன் 3 நிமிஷம் சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். வீடியோ எடிட் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர் சொல்லிட்டு பல ஆப் இருக்கு. இந்த ஆப்ல எப்படி எடிட் பண்ணணும் முழுமையான விவரங்கள் வந்து நம்ம விஸ்டம் டெக்னிக்ஸ் சேனல்ல வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் முதல்ல பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோல நான் வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல போங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல்ல எந்தெந்த ஆப்ல வந்து நீங்க எடிட் பண்ணலாம்னு சொல்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர் கூட வந்து எடிட்டிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளா எடிட் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான வீடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ் வீடியோ வரும்போது நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது நீங்க வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இதே வந்து பிசியா இருந்தீங்கன்னா பிசிக்கும் வந்து ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அந்த சாஃப்ட்வேரோட வீடியோ லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். டாப் 10 தமிழ் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிகினருக்கு வந்து நல்ல சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கு. அதுல போய் அவரும் எடிட்டிங் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த வீடியோல போனீங்கன்னா அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா எடிட்டிங் கத்துக்கலாம். சிம்பிள் தான் எடிட்டிங், ஒன்றும் இல்லை. அதனால நான் அடுத்த கிளாஸ் நாளை மறுநாள் வரும்போது நீங்க வந்து ஒரு வீடியோவோட ரெடி பண்ணி வச்சுங்க. எவ்வளவு படுமையான முக்கிய வீடியோ இருந்தாலும் முதல் வீடியோ வந்து ஆரம்ப நேரத்துல எல்லா சேனலும், ஏன் என்னையே எடுத்துங்க, நான் ஆரம்ப நேரத்துல வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா அடிபட்டு கரெக்டான விதத்துல வந்து பானை நல்ல வடிவத்துக்கு வரும். அதனால ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோ நம்ம கிளாஸ் வீடியோக்கு வந்து ரெடியா இருங்க. அந்த வீடியோல எப்படி பப்ளிஷ் பண்ணணும் எல்லாமே வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹோப் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த முதல் கிளாஸ் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் அடிப்படை. தேவையுள்ள பொருள் மனசுல தைரியத்தோட செய்யக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ் 4 மணி நாள் வீடியோல பார்க்கலாம். அது கூட வந்து புதுசா வந்து கிளாஸ்ல வந்து யாராச்சும் வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது இந்த கிளாஸ் 1 வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி உள்ள யூடியூபர்ஸ் வேற உங்களோட சந்தேகங்கள் வேற எது இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற தக்க பதில் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க சந்தேகத்தை எல்லாத்தையும் வந்து விளக்குறேன். அதனால அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், உங்களை லைக் பண்ண வந்துறாங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரஸ் பண்ணி வந்துறாங்க. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து இப்போ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க வந்து சந்தேகங்கள் இருக்கும். அதனால ஆரம்பத்திலும் திரும்பி பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். எந்த சேனல் வீடியோவா இருந்தாலும் முழுமையா பார்த்தா தான் அதோட அந்த ஃபுல் பயோகிராஃபிக்கே வந்து உங்களுக்கு முழுமையா புரியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.